அவங்க கை கால்ல முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான். போய் இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்ஷன் இல்ல, காயாவே இருக்கா, இன்னும் பழுக்கல. அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். உன் வாலிபத்துக்கு இப்ப தீனி வேணும், அவ்வளவுதானே? உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே கில்மாவா சில இடங்கள் இருக்கு, போலாமா? கில்மாவா? சேச்சே, அதெல்லாம் மோசமான இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்படாத, காசு அள்ளி வீசினா சொர்க்க லோகமே கீழே வந்து விழும். இல்லடா பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க. யோசி, சரின்னு சொன்னா இப்பவே போகலாம். ஐயோ, பொன்மானை போலாடும் பெண் பாவையே என்னோடு நீ ஆடவா. எப்போதும் நாயகன் உனக்கென்ன மன்மதன் கொள்ளை இன்பம் ஏவுது. ஆமா கண்ணங்களோ தென் கிண்ணங்கள் மேரி எங்கும் பொன் வண்ணங்கள் தகுததா தாளம் புரிந்ததா. பொன்மானை போலாடும் பெண் பாவையே என்னோடு நீ ஆடவா. வா வா மோகினி மோகத்தில் மாங்கனி கொஞ்சம் சுகம் கண்டேனம்மா. ஒரு வட்டம் போடனி அதில் வந்து ஆடனி உள்ளூரவே கல்லூரதே. முத்தாடும் செம்மாதுளை விளையாடும் என் மார்பிலே. முத்தாடும் செம்மாதுளை விளையாடும் என் மார்பிலே. பொன்மானை போலாடும் பெண் பாவையே என்னோடு நீ ஆடவா. வா இதழ்
பாலு, 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 என்னது கற்பனையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? போலாமா? நான் கற்பனையில பார்த்த இடம் இந்தியாலே இல்லடா. வேற எங்க இருக்கு? டிஸ்னிலாண்ட். ஓஹோ, நம்மால சர்வதேச லெவல்ல போய்கிட்டு இருக்காண்டா. ஏய், இங்க வா. கொஞ்சம் காலமுக்கு. அப்பா, மெதுவாடி. சாரி அத்தை. ஐயோ ஐயோ, செத்த செத்த. பிடிச்சேன். எங்கடி மெதுவா பிடிச்ச? அம்மா, விட்டுடு விட்டுடு விட்டுடுமா, நீ பிடிக்காத. உங்க உடம்பு தான் ரொம்ப பெருசு, ஆனா பலமே இல்ல. ஊரை சத புதுக்குன்னு அமுங்குது. இப்படி வேலைக்கு நல்லா தின்னுட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டு புத்தகம் படிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொழுப்பும் திமிரும் ஏறி போகும். அத்தை, உங்க உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏய், ஆமா அத்தை, இப்படி கொழுப்பும் திமிரும் ஏறி போச்சுன்னா திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்களா? இனிமே கொஞ்சம் வேலை செய்யுங்க அத்தை, அப்பதான் உங்க கொழுப்பும் திமிரும் அடங்கும். பல்ல உடைப்ப நாயே. ஏதோ புரியாத கழுதியா இருக்கியே, போனா போதுன்னு விட்ட வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கே. இப்பவே உன்னையும் உங்க அப்பனையும் வீட்டை விட்டு. மூத்த மருமகளை விரட்ட மாதிரி என்னையும் விரட்டிடாதீங்க அத்தை. ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். இனிமே உங்களுக்கு வயித்து வலி வந்து செத்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்து செத்தாலும் சரி, நான் வாய் திறக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டாத. எழுந்துரு, போய் வேலைய பாரு. உன்னை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுங்கவும் முடியல. அத்தை, காலை பிடிச்சு விட்டா? வேண்டாமா, வேண்டாம், நீ போய் வா. சாமி, ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. சாமி, எனக்கு காத காட்டியா? என்ன சாமி காலைல ஊத்துறீங்க? மூளையை சுத்தம் பண்றேன். நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்கப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. வணக்கம் சாமி, வணக்கம் சாமி. சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். என்னது? கோழி முட்டைங்க. நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா. என்ன சின்னையா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க. இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ணை என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ, அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அத விரட்டி அடிச்சேன். அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கேன். அதை சொல்றான். ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசினேன். எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன். உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி, என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லை நான் இல்லைங்க, இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால 4 கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல 100க்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு. சாமி, இது என்ன யானை முட்டை? ஓ, உன் தலையா? எங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி 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 சாமி, நாசமா போ, நாசமா போ. என்ன கண்ணீரு? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள் வாக்குல சேவல் முட்டை போடுங்க. இனிமே காளமாடு பால் கறக்கும். அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும். அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.